கலைஞரின் மரண படுக்கையில் அளித்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவதாக நம்பிக்கை தெரிவித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சிங்கிள் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும் என கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும், இந்த கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை பெறும். கூட்டணி அரசுக்கே அங்கே வேலை இருக்காது. ஆகவே தேர்தலுக்கு முழு மூச்சாக எப்படி டாக்டர் கலைஞர் அவர்களின் இறுதி மூச்சு பிரிவதற்கு முன்பு அவரை சந்தித்த போது நான் என்ன சொன்னேனோ, நானும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருவர் மட்டும்தான் அவரை பார்க்க போனோம். வைகோ வந்திருக்கிறாப்பான்னு சொன்னார். அப்பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு 30 ஆண்டுகள் பக்கபலமாக இருந்தேனோ அதை போல தம்பிக்கும் நான் பக்கபலமாக இருப்பேன் என்று சொன்னவுடன் என் கையை பற்றி கொண்டார் ஸ்டாலின். கண்களிலே கண்ணீர் கசிந்தது கலைஞர் அவர்களுக்கு. கடைசி காலத்தில் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை உறுதியாக காப்பாற்றுவேன். அந்த முடிவில் தான் நிர்வாக குழுவிலும் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை தேடிக் கொடுப்பதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமூச்சாக பாடுபடும். தனி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். ஆகவே இந்த பின்னணியில் எங்களுடைய பணிகளை நாங்கள் இதுவரை இந்த அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியதில்லை, ஒரு அறிக்கை விட்டதில்லை. காரணம், அவர்கள் சிறப்பான ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அறிவிக்கப்படாத திட்டங்கள், இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் ஒவ்வொரு நாளும் யோசித்து அதை திட்டங்களை வெளியிட்டு அதை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். பத்திரகாளி அம்மன் கோயிலிலே ஒப்பந்த அடிப்படையிலே காவலாளியாக வேலை பார்த்தவர். ஒரு தாயும் மகளும் அங்கே வருகிறார்கள், காரில் வருகிறார்கள். அவர்கள் இந்த காரை வேறு இடத்திலே கொண்டு நிறுத்து என்று அந்த காவலாளி அந்த தம்பியிடம் சொல்லிவிட்டு கோயிலுக்குள்ளே போய்விடுகிறார்கள். கார் ஓட்ட தெரியாத அந்த இளைஞன் கார் ஓட்ட தெரிந்த ஒருவரை கொண்டு போய் காரை ஒரு ஓரமாக நிறுத்தி விட்டு வருகிறார். உள்ளே தரிசனம் செய்துவிட்டு வருகிற அந்த தாயும் மகளும் மீண்டும் அந்த இடத்துக்கே காரை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அதில் ஏறி போய்விடுகிறார்கள். ஆனால் ஒரு 2 மணி நேரம் கழித்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் வந்து 2500 ரூபாயும் 10 பவுன் நகையும் எங்கள் பட்டியலே அந்த பையிலிருந்து காணவில்லை. இவர் அந்த கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அந்த தம்பியிடம் தான் காரை ஒப்படைத்தேன் என்று சொன்னவுடன் அந்த பையனை, அந்த இளைஞனை காவல்துறையினர் அழைத்து கொண்டு போய் விசாரிக்கிறார்கள். அவர் எதுவுமே நான் தொடவில்லை, அப்படி தவறு செய்கிறவர் அல்ல, இதுவரை அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பு இந்த தாயும் மகளும் அவர்கள் வேறொரு இடத்துக்கு சென்ற இடத்தில் அந்த பையை வைத்துவிட்டு திரும்ப எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அது இப்பொழுதுதான் விசாரணையிலே தெரிகிறது. ஆனால் இந்த பையனையும் அவன் தம்பியையும் இன்னொரு இளைஞர் அந்த காரை ஓட்டி கொண்டு விட்டார், அவரையும் அழைத்து கொண்டு போய் காவல்துறையினர் 28ஆம் தேதி சாயங்காலம் வரையிலே அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவனை கொலை செய்ய என்னெல்லாம் அவளும் செய்து கொடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு சிறுநீரகத்திலே இருந்து ரத்தம் வழிகிறது என்று சொல்லி அந்த இளைஞனை தனியார் மருத்துவமனை கொண்டு போன போது தனியார் மருத்துவமனை அவர்களை அனுமதிக்கவில்லை. உள்ளே அரசு மருத்துவமனைக்கு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அரசு மருத்துவமனைக்கு போவதற்கு முன்னாலேயே அந்த இளைஞன் இறந்து போனான். ஆக காவல்துறையினர் இப்படி கொண்டு போய், அதுவும் லாக்கப்புக்குள்ளே வச்சு அடிக்கல, அந்த விடுதிக்கு பின்னாடி ஒரு இடத்துல கொண்டு போய் தான் சித்திரவதை செய்து அடித்திருக்கிறார்கள். அடித்து உதைத்து பூட்ஸ் காலால் மிதித்து கடைசியில் அவரை சாகடித்து விட்டார்கள். ஆனால் அரசு உடனடியாக அது 6 கான்ஸ்டபிள்களையும், அவர்கள் சிறப்பு படையைச் சேர்ந்த 6 கான்ஸ்டபிள்களையும் அவர்கள் இடைக்கால நீக்கம், பணியிட நீக்கம், சஸ்பெண்ட் செய்து விட்டது இந்த அரசு. இது விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவருடைய மேற்பார்வையிலே நடக்க வேண்டும். அவர்கள் மீது கொலை வழக்கு, ஆகவே அதை நடத்த வேண்டும்.
இது மாதிரி முன்பு சாத்தான்குளத்திலே தகப்பனையும் மகனையும் அடித்தே சித்திரவதை செய்து கொண்டார்களே, அந்த கொடுமை, அதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. அது பெரிய பிரச்சனையாகி எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஊர்வலங்கள் நடத்தி அதற்கு பிறகுதான் ஒரு நடவடிக்கை என்ற பெயரிலே ஒரு ஒப்புக்கு அதிமுக அரசு செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதை தலையிட்டிருந்தாலும் காவல்துறையினர்களே நல்லவர்கள் இருக்கிறார்கள், நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதாபிமானத்தை இழந்துவிட்டு இப்படி சந்தேகத்தின் பேரிலே பிடிபடுகிறவர்களையும் அடித்தே கொண்டு விடுவது என்ற நிலைமை இனி இருக்கக்கூடாது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.